புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று நோய் 30,000 இப்பொழுது தாண்டி இருக்கிறது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இன்று வரை 30,000 இருக்கிறது. அதில் குணமடைந்தவர்கள் 25,500 பேர்கள், வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் 3,110 பேர்கள், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் 1,693 பேர்கள். இறப்பு விகிதமானது 1.8% இருக்கிறது. நேற்றைய தினம் சுமார் 5,006 பேர்களுக்கு கொரோனா பரிசோதனை நகரப்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் அந்த உமிழ்நீர் எடுக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 371. குணமடைந்து நேற்றைய தினம் குணமடைந்து வீட்டுக்கு சென்றவர்கள் 282. இந்த இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். 2 பேர்கள் இன்று புதுச்சேரியில் உயிரிழந்திருக்கிறார்கள். குணமடைந்து வீட்டுக்கு சென்றவர்களுடைய எண்ணிக்கை 83% இருக்கிறது. அது 90% வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம். அரசின் சார்பில் முயற்சி எடுத்து வருகிறோம். அதிகப்படியாக பாதிக்கப்படுபவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், நீரிழிவு வியாதி உள்ளவர்கள், காசநோய் உள்ளவர்கள், இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள், இருதய நோய் உள்ளவர்கள் மற்றும் கேன்சர் உள்ளவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு கொரோனா தொற்று நோய் வந்தால் அவர்கள் குணமடைந்தாலும் கூட, கொரோனாவில் இருந்து அவர்கள் குணமடைந்து வெளியில் வந்தாலும் கூட மற்ற நோய்களால் அவர்கள் தாக்கப்பட்டு அவர்கள் இறக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இதுபோன்ற வியாதி உள்ளவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளியில் தேவையில்லாமல் உலாவுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி வெளியில் சென்றால் முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மாநில அரசின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இன்றைய தினம் நாம் பரிசோதனை செய்கின்ற அந்த எண்ணிக்கையை தொடர்ந்து உயர்த்தி வருகிறோம். மத்திய அரசினுடைய உத்தரவுப்படி சுமார் 5% பேர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 17% நம்முடைய கொரோனா பரிசோதனை எட்டியிருக்கிறது. 15 லட்சம் மக்கள் தொகையில் இதுவரை 2,25,000 பேர்களுக்கு நாம் கொரோனா பரிசோதனை செய்திருக்கிறோம். அப்படி நாம் உயர்த்துவதன் காரணமாக, அதிகப்படியாக உமிழ்நீர் பரிசோதனை செய்வதன் காரணமாக கொரோனா தொற்று நோய் அறிகுறியை குறுகிய காலத்தில் கண்டுபிடித்து அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கோ அல்லது அவர்களுக்கு முதல் கட்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு வீட்டிலே தனிமைப்படுத்துவதற்கோ ஆன வாய்ப்பை நாம் உருவாக்கி அதனால் நிறைய உயிர்களை நாம் காப்பாற்றி இருக்கிறோம். அனைத்து மருத்துவமனைகளும் முனைந்து செயல்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் அதிகப்படியான பேர்கள் குணமடைந்து வீட்டுக்கு செல்வதற்கு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் முனைந்து செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு மத்திய குடிமைப்பொருள் துணை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர் ஒரு சிறந்த நிர்வாகி. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில்
அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் அவர் அமைச்சராக இருந்து வந்தார். நேற்றைய தினம் உடல்நல பாதிப்பால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர் உயிரிழந்து விட்டார். அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஏழை எளிய மக்களுக்காக உழைத்த ஒரு சிறந்த தலைவர். பீகார் மாநிலத்தில் அவர் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார். குறிப்பாக அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட ஒரு தலைவர். அவருடைய இழப்பு நமக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. அவர் சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடிய ஒரு தலைவர். குறிப்பாக அவர் 8 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் பணிபுரிந்திருக்கிறார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நான் அவரிடம் பலமுறை நெருங்கி பழகி இருக்கிறேன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் மத்திய அமைச்சராக இருந்த பொழுதும் அவருடன் பழகும்போது இனிமையாக பழகுவார். மிகவும் எளிமையானவர், ஒரு சிறந்த அரசியல்வாதி. அவரை நம் நாடு இப்பொழுது இழந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் வந்திருக்கிறது. அவருடைய மறைவுக்கு மாநில அரசின் சார்பில், புதுச்சேரி மாநில மக்களின் சார்பிலும் என்னுடைய இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசானது 2017ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்தினார்கள். அப்படி நடைமுறைப்படுத்தும் பொழுது அதில் மாநில அரசுக்கு உள்ள உரிமையை, வரி விதிக்கின்ற உரிமையை மத்திய அரசு எடுத்துக்கொண்டது. அந்த சட்டத்தின் மூலமாக எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற சமயத்தில் பல வாக்குறுதிகளை மத்திய அரசு கொடுத்தது. அதில் ஒரு வாக்குறுதி, மாநிலங்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக 2017க்கு முன்பு உள்ள 3 ஆண்டுகள் எந்தெந்த அளவிற்கு அவர்களுக்கு வரி வருவாய் இருக்கிறதோ அதில் குறைவு ஏற்பட்டால் மத்திய அரசு காம்பன்சேஷன் செஸ் என்று, இழப்பீட்டு செஸ் என்று ஒரு செஸ்ஸை போட்டு அதில் வருகின்ற தொகையிலிருந்து மாநிலங்களுக்கு கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தார். அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்திற்கும், புதுச்சேரி மாநிலம் உள்பட, அந்த நம்முடைய வரி இழப்பு, வணிக வரி இழப்பிற்கு 14% மத்திய அரசு நமக்கு இழப்பீடாக கொடுத்தார்கள். இதன் மூலம் ஒரு வருடத்திற்கு அந்த இழப்பீட்டுத் தொகை மட்டும் நாம் 1110 கோடி நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த காம்பன்சேஷன் செஸ் என்று சொல்லுகின்ற இழப்பீட்டு செஸ் ஆனது வருவாய் குறைந்த, அதனுடைய வருவாய் குறைந்த பிறகு, அந்த செஸ்ஸனுடைய வருவாய் குறைந்த பிறகு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு காலதாமதம் படுத்தி கொடுத்தார்கள். இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசானது 6 மாதத்திற்கான தொகையை சுமார் 789 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதில் 64 கோடி ரூபாய் இப்பொழுது வந்திருக்கிறது. மீதியுள்ள தொகை மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தவரையில் நானும் அவருடைய ஒரு உறுப்பினர். மாண்புமிகு அமைச்சர் திரு அருண் ஜேட்லி அவர்கள் அந்த துறை அதனுடைய தலைவராக இருந்த சமயத்தில், ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவராக இருந்த சமயத்தில் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினோம். உங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டால், காம்பன்சேஷன் செஸ்ஸில் இழப்பீடு ஏற்பட்டால், அது அந்த தேவையான நிதி வரவில்லை என்று சொன்னால்
இந்த 14% நிதியை எப்படி நீங்கள் மாநிலங்களுக்கு கொடுப்பீர்கள் என்று கேட்டோம். அப்பொழுது திரு அருண்ஜேட்லி அவர்கள் மத்திய அரசு ரிசர்வ் வங்கியில் இருந்து கடன் வாங்கியோ அல்லது வெளிமார்க்கெட்டில் இருந்து கடன் வாங்கியோ நாங்கள் அந்த பணத்தை மாநிலங்களுக்கு கொடுப்போம். அதற்கு பிறகு இந்த 5 ஆண்டுகளுக்கு இந்த நிதி கொடுக்கப்படும். அதற்கு பிறகு நாங்கள் செஸ் வரியை உயர்த்தி அதிலிருந்து வருமானத்திலிருந்து நாங்கள் அந்த பணத்தை திரும்ப ரிசர்வ் பேங்கோ அல்லது வெளிமார்க்கெட் வாங்குவதோ கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் கடந்த 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் எங்களுடைய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதனுடைய தலைவராக இப்பொழுது இருக்கிறார். அருண்ஜேட்லி அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை பொறுத்தவரையில நாங்கள் எல்லாம் கேள்வி கேட்ட பொழுது அவர் மாநிலங்கள் வெளிமார்க்கெட்டிலோ அல்லது ரிசர்வ் வங்கியிலோ கடன் வாங்கிக் கொள்ள வேண்டும், மத்திய அரசு அதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2017 இருந்து 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு 3 ஆண்டுகளுக்குள் அந்த பணத்தை இந்த காம்பன்சேஷன் செஸ் வருவதிலிருந்து திருப்பி கொடுத்து விடுவோம். ஆகவே மாநிலங்கள் கடனை வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். பல மாநிலங்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த கொரோனா தொற்று நோய் இருக்கின்ற காரணத்தால் வருமானம் பாதித்திருக்கிறது என்ற பொழுது அதற்கான தொகையும் அந்த இழப்பீட்டு தொகையோடு சேர்த்து வருமானம் பாதிப்பையும் சேர்த்து நீங்கள் ரிசர்வ் வங்கியிலேயோ அல்லது வெளிமார்க்கெட்டிலேயோ கடன் வாங்கிக் கொள்ளலாம், மத்திய அரசு அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று 2 கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் சில மாநிலங்கள் புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் 9 மாநிலங்கள் மத்திய அரசுக்கு நாங்கள் ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியானது மத்திய அரசு வெளிமார்க்கெட்டில் கடன் வாங்கியோ அல்லது ரிசர்வ் வங்கியில் கடன் வாங்கியோ இந்த இழப்பீட்டை நாங்கள் கொடுப்போம் என்று நீங்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த பணத்தை முழுமையாக நீங்கள் தான் வெளிமார்க்கெட்டில் வாங்கியோ அல்லது ரிசர்வ் வங்கியில் பெற்றோ எங்களுக்கு கொடுக்க வேண்டுமே ஒழிய மாநில அரசுகள் கடன் வாங்குவதற்கு நீங்கள் அனுமதித்தால் ஏற்கனவே 3% வரை கடன் பெறலாம் என்று இருக்கிறது, அது அதை தாண்டி போகும். ஆகவே மாநில அரசுகள் கடன் வாங்க முடியாது என்று நாங்கள் மறுதளித்து பேசினோம். அதற்கு பிறகு இன்னொரு கூட்டமானது கடந்த 5ஆம் தேதி அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் 7 மணி நேரம் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கூட நாங்கள் தெளிவாக எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தோம். இப்பொழுது அதற்கு இறுதி முடிவு எடுப்பதற்காக மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 12ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, மாநிலங்களுக்கு உள்ள வரி போடுகின்ற அதிகாரத்தை மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுக்கின்ற சமயத்தில் நீங்கள் இந்தந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கிறோம் என்று சொன்னோம். ஆனால் மத்திய அரசானது அதை ஏற்றுக்கொண்டது. அதற்கான வாக்குறுதியை மத்திய அரசு கொடுத்தது. அந்த இழப்பீட்டு தொகையை பொறுத்தவரையில நீங்கள் வெளிமார்க்கெட்டிலே வாங்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு நிபந்தனை மத்திய அரசு போடுவது என்பது விதிமுறைகளுக்கு மாறியது, சட்டத்திற்கு விரோதமானது. இதைத்தான் அட்டார்னி ஜெனரல் அவர் கூட தன்னுடைய கருத்தை கூறும் பொழுது மாநிலங்களுக்கு மத்திய அரசு தான் அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள்.
காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூட நாங்கள் மிக தெளிவாக மத்திய அரசுதான் கடன் வாங்கி கொடுக்க வேண்டுமே தவிர மாநில அரசுகளுக்கு அந்த சுமையை வைக்கக்கூடாது என்று நாங்கள் தெளிவாக கூறியிருக்கிறோம். 12ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்திலும் இதே கருத்தை தான் நாங்கள் வலியுறுத்துவோம். மத்திய அரசு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமே தவிர மாநிலங்களை அவர்கள் வற்புறுத்துவதோ மாநிலங்களுக்கு அவர்கள் விதிப்பதோ எந்த விதமான விதியை கொடுப்பதோ கட்டளையிடுவதோ இந்த விஷயத்தில் செய்ய முடியாது. ஆனால் சில மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர் மாநிலங்கள் எல்லாம் அவர்கள் தலைவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்கள். அது அவர்களுடைய கருத்து. ஆனால் கடந்த காலங்களில் எங்களுடைய ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தவரையில் நாங்கள் அரசியல் பாகுபாடு இல்லாமல் ஏகமனதாக முடிவுகளை எடுத்திருக்கிறோம். திரு அருண்ஜேட்லி அவர்கள் எல்லோரும் கருத்தையும் கேட்டு முடிவு செய்திருக்கிறார்கள். அதே போல மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களும் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து கருத்துக்களை கேட்டு முடிவு செய்து வருகிறார்கள். இதுவரை அதே முறையை கடைபிடிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். மத்திய அரசு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக கொடுக்க வேண்டும். இப்பொழுது கொரோனா தொற்று நோய் இருக்கின்ற நேரம், இந்த நேரத்தில் மத்திய அரசானது மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய அளவில் மாநிலத்துடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அதே போல மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு ஆதரவு அளித்த, குறிப்பாக எங்களுடைய மாநிலங்களுக்கு மத்திய அரசு தான் அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று ஆதரவு அளித்து கடிதம் அனுப்பிய அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் மாநில அரசினுடைய அதிகாரத்தை மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சியில படிப்படியாக பறிக்கிற வேலையை பார்த்து வருகிறார். மாநிலத்துக்கான அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்ட வேலையை பார்க்கிறார்கள். குறிப்பாக கடந்த முறை நாங்கள் பட்ஜெட் போடும் பொழுது 4 மாத காலம் அதற்கு ஒப்புதல் பெறுவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, மாநில அரசுக்குள்ள நிதி அதிகாரத்தை மாநில அரசுக்குள்ள மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுகின்ற அதிகாரத்தில் தலையிடுகிறார்கள். மத்திய அரசு தலையிடுகிறார். மக்களுக்கு அரிசி போட வேண்டும் என்று சொன்னால் துணைநிலை ஆளுநர் சொல்வதை கேட்டு பணமாக கொடுங்கள் என்று கூறுகிறார்கள். தீபாவளிக்கு மக்களுக்கு துணி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் துணைநிலை ஆளுநர் எழுதுகின்ற கடிதத்தை வைத்து நீங்கள் பணமாக கொடு என்று கூறுகிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படியும் மற்றும் சட்டத்தின் அடிப்படையிலும் நிலத்தை பொறுத்தவரையில் அதிகாரம் புதுச்சேரி மாநிலத்திற்கு நிலத்தை குத்தகைக்கு விடுவதற்கோ அல்லது விற்பதற்கோ, அரசு இடத்தை விற்பதற்கோ, தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு தொழிற்சாலைகள் கொடுப்பதற்கோ அதிகாரம் முழுமையாக நமக்கு இருக்கிறது. ஆனால் அதிலும் தலையிட்டு அதற்கும் காலதாமதம் செய்கிறார்கள். நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் கொடுப்பதில்லை. 3000 கோடி நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும். ஆனால் 1700 கோடி ரூபாய் தான் கொடுக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷனில் 15வது நிதி கமிஷன் நாங்கள் கோரிக்கை வைத்து நிதி கமிஷனோடு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் சேர்க்காமல் புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிறார்கள். தொடர்ந்து மத்திய அரசானது இந்தியை திணித்து வருகிறது. நீட் தேர்வு வேண்டாம் என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்திற்கு, புதுச்சேரி மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் வேண்டாம் என்று சொன்னால் அதை திணிக்கிறார்கள். இப்படி நாம் இருமொழி கொள்கை சொன்னால் அவர்கள் மும்மொழி கொள்கை என்று கூறுகிறார்கள். இதனால்தான் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையிலே மத்திய அரசானது தமிழகத்தோடு இணைக்கின்ற வேலையை செய்து நம்முடைய அதிகாரத்தை பறிக்கிறார்கள் என்று நான் கூறியிருந்தேன்.
ஆனால் ஒரு சிலர் நான் ஏதோ தேச விரோத நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் என்னை கைது செய்ய வேண்டும் என்று ஊர்வலம் வருகிறார்கள். நான் தேச விரோத நடவடிக்கை அதையும் எடுக்கவில்லை. இப்பொழுது புதிய ஒரு முறையை பாரதிய ஜனதா கட்சி கடைபிடித்து வருகிறது. எதற்கெடுத்தாலும் தேச விரோத வழக்கு போடுவது என்பது. பத்திரிகையாளர்கள் மீது தேச விரோத வழக்கு. ஒரு அத்ரஸ் பகுதியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு அம்மையார், ஒரு 19 வயது வந்த ஒரு பெண், நான் மேல் ஜாதியைச் சேர்ந்த தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த பெண் 4 மேல் ஜாதியைச் சேர்ந்தவர்களால் கற்பழித்து குத்துயிரும் கொலையுயிருமாக விட்டு செல்லப்பட்டார். அவருடைய நாக்கு அறுக்கப்பட்டது, அவருடைய கைகால்கள் முடிக்கப்பட்டன, முதுகெலும்பு முடிக்கப்பட்டது. அந்த வழக்கை பொறுத்தவரை அதிலும் தேச விரோத நடவடிக்கை என்று கூறுகிறார்கள். இப்படி எதற்கெடுத்தாலும் எதிர்கட்சிகளாக இருக்கிறவர்கள் மீது தேச விரோத வழக்கு போடுவது இப்பொழுது பாரதிய ஜனதாவுக்கு வாடிக்கையாகிவிட்டது. குறிப்பாக சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவு, வருமான வரித்துறை இவைகளை வைத்து எல்லோரையும் மிரட்டுகிறார்கள். அரசியல் தலைவர்கள் மீது, எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை செய்து வருகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக தெள்ளத் தெளிவாக மத்திய அரசானது குறிப்பாக இந்த மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள். விவசாயம் மாநில அரசுடைய அதிகாரத்தில் உள்ளது. ஆனால் 3 சட்டங்களை அவர்கள் மத்திய அரசு போட்டு மாநிலங்களை கேட்காமல் அவருடைய கருத்துக்களை திணிக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறார்கள். அதனால்தான் புதுச்சேரி மாநிலத்தை தமிழகத்தோடு இணைப்பதற்கு ஆன வேலைகளை பாரதிய ஜனதா செய்து வருகிறது என்று நான் சொன்னேன். அதற்கு நான் ஏதோ தேச விரோத நடவடிக்கை எடுத்துவிட்டதாகவும் என்னை கைது செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். என்னை கைது செய்யட்டும், சிறையில் அடைக்கட்டும். ஏற்கனவே 2 சட்டை 2 வேட்டி எடுத்து ரெடியா வச்சுக்கிறேன். நான் சிறையில் சென்று அங்கே அந்த சிறைச்சாலை உள்ள இருப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தை காப்பாற்றுவதற்காக, புதுச்சேரி மாநில மக்களின் உரிமையை காப்பதற்காக, புதுச்சேரி மாநிலத்துடைய பாரம்பரியத்தை காப்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அவர்கள் என்னை சிறையில் அடைக்கட்டும், அதற்கும் நான் தயார். ஏற்கனவே சிறையை பார்த்திருக்கிறேன். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை கைது செய்ய பொழுது நான் சிறைச்சாலையை பார்த்திருக்கிறேன். சிறைச்சாலையை பார்த்து பயப்படுவர்கள் நாங்கள் அல்ல. இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயந்து கொண்டு நாங்கள் இங்கே நிர்வாகம் நடத்தவில்லை. ஆனால் புதுச்சேரியில் உள்ள எதிர்க்கட்சிகள் எல்லாம் தூங்குகின்றன. மாநில உரிமை பறிக்கப்படுகிறது. மக்கள் நலத்திட்டங்கள் செய்வதற்கு மத்திய அரசு இடையூறாக இருக்கிறது. துணைநிலை ஆளுநர் தொடர்ந்து தொல்லை கொடுக்கிறார். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மாநில மக்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. மாநில மக்களுடைய வளர்ச்சியில தொடர்ந்து இவ்வளவு தடைகளையும் மீறி மத்திய அரசுடைய தடைகள், கிரண்பேடி அம்மையாருடைய தொந்தரவுகள், இதையெல்லாம் மீறி இந்த மேம்பாலத்தை நாங்கள் திறந்திருக்கிறோம். மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் எங்களுடைய அரசை பாராட்டி பேசியிருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தார். அவர் பாராட்டி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாளைய தினம் காரைக்காலிலே கோர்ட் வளாகத்தை திறக்கிறோம். எவ்வளவு தொல்லை இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எந்த விளைவுகளையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதே போல புதுச்சேரியில இன்னொரு மேம்பாலம்
இந்த திருக்காஞ்சி மேம்பாலத்தை திறப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இவையெல்லாம் கடந்த காலங்களிலே மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது முடிக்காமல் விட்டு போன பணிகள். அவர் அடிக்கல் நாட்டி விட்டு போனதோடு அவர் வேலை முடிந்து விட்டது. அந்த கோர்ட் வளாகம், அது மட்டுமல்லாமல் காரைக்காலில் நேரு மார்க்கெட்டை திறக்கிறோம். அது பாரம்பரியமான மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டு முடிந்திருக்கிறது. அதையும் காரைக்காலில் அடுத்த வாரத்தில் திறக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் வாட்டர் டேங்க், தண்ணீர் தொட்டிகள், நாம் 3 தொட்டிகள் பல பகுதிகளில் புதுச்சேரியில் 4 தொட்டிகள் திறக்கிறோம். அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜ் மணிமண்டபம், அது டிசம்பர் மாதத்தில் திறக்கப்படும். அது மட்டுமல்லாமல் இங்க உள்ள இந்த உப்பனார் பாலம் ஜனவரி மாதத்தில் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். இப்படி அனைத்து மக்கள் நல திட்டங்களையும் இந்த தொல்லைகளை எல்லாம் தாங்கி நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் பணி செய்து வரோம். இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா ஊர்வலம் நடத்தி என்னை கைது செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். நான் இதை தயாராக இருக்கிறேன். 2 கையை இப்படியே வச்சுக்கிறேன், என்னை கைது செய்யட்டும், நான் வேணான்னு சொல்லல. நான் இதையெல்லாம் பார்த்தோம்னா இந்த பாரதிய ஜனதாவுடைய இந்த வேலையெல்லாம் பார்த்து தான் வந்திருக்கிறேன். டெல்லியில பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் என்னை கைது செய்வதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இது போன்ற 50 பேரை வச்சு 100 பேரை வச்சுக்கின்னு இந்த ஊர்வலம் நடத்துற வேலையெல்லாம் பாரதிய ஜனதா விட்டுணும். முதல்ல புதுச்சேரி மாநிலத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள், மத்திய அரசு என்ன செய்தது, வளர்ச்சிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அவர்கள் சுய பரிசோதனை செய்து பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே இது போன்ற இந்த போலி ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். புதுச்சேரி மாநில மக்கள் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நானும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் தயாராக இருக்கிறோம். நம்ம அதிகாரத்தை பூரா பறிக்கிறாங்க சார். அது பாரதிய ஜனதாவுடைய சதி திட்டம். இது மற்ற மாநிலங்களில் உள்ள அதிகாரத்தை எடுக்கலையா? நிதி அதிகாரத்தை எடுக்கல, நலத்துக்குள்ள அதிகாரத்தை எடுக்கல, மக்களுக்கு நலத்திட்டங்களை நிறைவேற்ற மற்ற மாநிலங்கள் தடுக்கல. புதுச்சேரியில தடுக்கிறாங்க, அரிசி போடுறதை தடுக்கிறாங்க, துணி கொடுக்கறத தடுக்கிறாங்க, சென்டார் பணம் பிள்ளைகள் கூட அந்த கோப்பை திருத்தி நிறுத்துறாங்க. நிலம் விற்கிற பயில அனுப்பி 5 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது. ரோடியல் மில் நிலம் கொடுத்து அந்த தொழிலாளிகள் கொடுக்கறதுக்கு, திப்டி நிலத்தை தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது கொடுத்து அந்த ஃபைல் 3 வருஷமா தூங்குது. இது என்ன அர்த்தம்? நமக்கு அதிகாரம் இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது தமிழ்நாட்டோடு இணைப்பதற்கு இந்த வேலையை மத்திய அரசு செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலத்தினுடைய உரிமையை பறித்து அதற்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கதா வேலை பார்க்கிறாங்க. அதுக்கான அதுக்கு ஏற்பாடு பண்றோம் சார். அதுக்கு நன்றி.